Hey Pookies, welcome back to my YouTube channel. ஸோ போன வீடியோவில் கோவில் திருவிழாவில் கூழ் ஊற்றுறது அப்புறம் கரகம்லாம் தூக்கினதுலாம் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே கோவிலில் வந்து ஈவினிங் வந்து தேர் எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு தான் கிளம்பிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன அவுட்ஃபிட் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் காட்டன் சில்க் சாரீ, இதோடைய ப்ளவுஸ் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து போட போகிற அவுட்ஃபிட். நம்ம முகப்பேர் ஈஸ்ட் 6th பிளாக்ல இருக்கிற ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோவிலில் தான் இருக்கும். ஸோ இந்த கோவிலோட 36th இயர் கோவில் திருவிழா தான் இது. முன்னாடி வீடியோவில் காப்பு கட்டுறது, மார்னிங் கூழ் ஊற்றுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். நைட் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் செமையாக போட்டிருந்தாங்க. ஸோ கோவிலுக்கு போகிற வழியில் ஃபுல்லாகவே பெரிய விநாயகர், முருகர், அம்மன், பெருமாள், சிவன், பார்வதி இவங்களோட லைட்டிங்லாவும் வச்சுருந்தாங்க. ஸோ அம்மன் தேர் வீதி உலாக்கு ரெடி ஆயிட்டாங்க. அம்மனோட தேர் ஓப்பன் பண்ண உடனே தேங்காயில் சுற்றி போட்டுட்டு ஆர்த்தி எடுத்துட்டாங்க. ஸோ அம்மன் பார்த்திங்கன்னா மஞ்சள் அண்ட் ஊதா கலர் சாரியில் ரொம்ப அமேசிங்கான அலங்காரத்தில் இருந்தாங்க. அம்மன் மடியில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் தான் வச்சுருந்தாங்க. அம்மனை சுற்றி வெள்ளை மல்லி, ரோஜா அப்புறம் மஞ்சள் மாலைகள் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. போன எலுமிச்சை மாலைகளும் போட்டிருந்தாங்க. அம்மன் அலங்காரம் பாருங்களேன், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. திருவிழா இவ்வளவு சிறப்பாக பண்ணதுக்கு சிறப்பான குழுவாக இந்த கோவில் நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. அந்த ஊர் மக்களும் நிர்வாகிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் திருவிழா நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் மாலை அப்புறம் சால்வெல்லாம் போட்டு மரியாதை பண்ணாங்க. ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் தான். ஸோ ஆடி மாதத்தில் சிறப்பு ஆடிப்பெருக்கு, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பூரம், ஆடி அமாவாசைன்னு எல்லா விசேஷ நாளிலும் இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சாமிக்கும் சிறப்பான பூஜை மற்றும் ஹோமம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் மரியாதை செஞ்சு முடித்த உடனே ராஜமேளம் மற்றும் மங்கள வாத்தியம் முழங்க தேர் வீதி உலா ரெடி ஆயிடுச்சு.
சாமி தேர் அவங்கவுங்க ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போது எல்லாரும் ஒரு தட்டில் பூ, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்குன்னு கொண்டு வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. சாமி ஊர்வலம் முடிச்சுட்டு கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ராஜ மேளம் அடிச்சுக்கிட்டு அவங்க கண்ணுலேயே காசெல்லாம் எடுத்தாங்க. சாமி அந்த ஊர் முழுக்க திருவீதி உலா போயிட்டு வந்த உடனே மக்கள் எல்லாரும் அம்மனை ஊஞ்சல் மாதிரி தாலாட்டு பண்ணாங்க. இதுக்கப்புறம் அம்மனுக்கு கும்பம் சாப்பாடு போட்டு மங்களவாத்தியம் பாடி திருவிழாவை ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 3 நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அண்ட் இந்த திருவிழாவை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் இன்னும் கொஞ்சம் ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.